நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். லேப்டாப்பு, பிசி மானிட்டரு, இதில் இருக்குன்னா சிபியூ இருக்கும், பிரிண்டர் இருக்கும். இது எல்லாமே ஒரு விஷயம் பார்த்துருப்போம். என்னென்னா டஸ்ட்டு. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் உடனே டஸ்ட் வந்து அடைஞ்சிருக்கும். அது ஏன் இப்படி கம்ப்யூட்டரு இது மாதிரிப்பட்டதுலலாம் டஸ்ட் ஈஸியாக வருதுன்னு பார்க்கலாம். கூகுள் ஜெமினியில் போய் ஏன் இப்படி ஈஸியாகிட்டு டஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸில் அடையுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 4-5 காரணம் வந்திருக்கு. ஒன்று வந்து ஸ்டேட்டிக் எலக்ட்ரிசிட்டி. என்ன ஆகுதுன்னா, இப்போ கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து மெயினாட்டு எலக்ட்ரிசிட்டியில் தான் ரன் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரிசிட்டி ரன் ஆகும்போது ஸ்டேட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுதான் அதில். அதனால என்ன ஆகுது, டஸ்ட் வந்து சீக்கிரமாட்டு மேக்னெட் மாதிரி, இந்த கம்ப்யூட்டர்லாம் ஒரு மேக்னெட் மாதிரி டஸ்ட்டுக்கு செயல்படுதுன்னு. நம்ம மேக்னெட்டை கொண்டு ஒரு உலகத்துக்கு கிட்ட கொண்டு போனால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். அது மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, டஸ்ட்டுக்கு வந்து ஒரு மேக்னெட் மாதிரி செயல்படுதுன்னு போட்டிருக்கு. 2வது காரணம் வந்து ஏர் சர்க்குலேஷன். கம்ப்யூட்டர் சிபியூவில் பார்த்தா ஃபேன் இருக்கும், அதனால ஹீட்னாலேயே வருதுன்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது அதனால மானிட்டர் கேஸு, அந்த பிளாஸ்டிக் இல்லாட்டி மெட்டல், அந்த அதில் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்குது, இல்லாட்டி அந்த மெட்டல் ப்ராப்பர்ட்டினால, அதனால லொக்கேஷன் என்விரான்மெண்ட்டு, நம்ம கம்ப்யூட்டர்லாம் அப்படியே டேபிள்லேயே வச்சுருப்போம், அதனால் வந்து நிறைய நாள் இருக்குது, அந்த மாதிரினால. கடைசியாட்டு இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து டஸ்ட் அக்குமுலேஷன் ஆகிறது ஒரு ஈஸியான இதாக என்விரான்மெண்ட்டு கிரியேட் ஆகுது. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறேன்னா, இந்த கீழே நிறைய வெப்சைட் இருக்குது. ஒய் டு எலக்ட்ரானிக்ஸ் கலெக்ட் டஸ்ட். இந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்துடுங்க. இதை பற்றி நிறைய விரிவாட்டு இதில் இந்த வெப்சைட்லலாம் இருக்குது.